वणक्कम। ना मुझे किसी ने भेजा है, ना मैं यहां आया हूं, मुझे तो मां गंगा ने बुलाया है. நரேந்திர மோடியின் இந்த வார்த்தைகள். நான் இங்க வரவும் இல்லை, என்னை யாருமே அனுப்பவும் இல்லை, என்னை கங்கை நதியே தாயே அழைத்திருக்கிறார். கங்கை என்கிற பெயர்ல எந்த அளவில் இந்த நாட்டை சூறையாடி இருக்கிறார்கள், ஹிந்துத்வா என்கிற பெயர்ல எந்த அளவில் இந்த நாட்டை அழித்திருக்கிறார்கள். நரேந்திர மோடியின் புதிய இந்தியாவிற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஏராளமான இன்ஃபர்மேஷனை நாங்கள் பகிர்ந்து வருகிறோம். எங்களுடைய சேனலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதை நீங்க உணர்ந்திருப்பீர்கள். ஆகையால் உங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய வீடியோவை மிகப்பெரிய அளவில் முடக்கி வருகிறார்கள். ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் இதை கூறிக்கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கங்கா எக்ஸ்பிரஸ் வே 17,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த ரோடு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு எந்த அளவில் அடானி என்கிற நண்பருக்கு நரேந்திர மோடி எழுதி கொடுத்து விட்டார். கங்கையாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், ஹிந்துத்வாவாக இருக்கட்டும், சனாதனமாக இருக்கட்டும், அனைத்துமே வெறும் வியாபாரம் மற்றும் தான் நரேந்திர மோடியின் புதிய இந்தியா. இன்னைக்கு நான் எடுத்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர், 17,000 கோடி ரூபாய் செலவில் கங்கா எக்ஸ்பிரஸ் வே கட்டப்பட்டது. லாபம் அடானிக்கு. 1 வருடம் 2 வருடம் கிடையாது, அடுத்த 30 ஆண்டுகள் வரை இந்த நாட்டின் இந்த பகுதியை எழுதி கொடுத்து விட்டார் நரேந்திர மோடி. ஆனால் கங்கை என்கிற பெயர்ல எந்த அளவில் நரேந்திர மோடியின் புதிய இந்தியா வியாபாரம் பேசி வருகிறதோ அதே வியாபாரத்தை தட்டி கேட்ட சங்கராச்சாரியர், அவரிடம் நீங்க ப்ரூஃபை கேட்கிறீர்கள், நீங்கள் தான் சங்கராச்சாரியா என்று. அப்படி நீங்க இந்த நாட்டின் சிட்டிசனாக இருந்தால் ப்ரூஃப் காட்டணும். SIR வழியாக உங்களிடம் அந்த அட்டைகளை கேட்கிறார்கள் இல்லையா? ஓட்டரா? அடாடா, கிடையாது. நீங்க ஓட்டராக இருப்பதற்கே நீங்க உங்களுடைய அடையாள அட்டைகளை சரிபார்க்க. அராவளி மலையை அழித்தார்கள். சாபித் கரோ, இஸ் திஸ் yours? முஸ்லிம் proof that you're not Pakistani, you're not Bangladeshi, நீங்க ஏழையா? proof that you are actually poor. ஆதாரத்தை எடுத்து காட்டணும். பீடித், நீங்க பாதிக்கப்பட்டவரா? proof, how are you? பாதிக்கப்பட்டவர். தலித், ஆதிவாசி, அதுவாக இருந்தாலும் நீங்க proof பண்ணணும். ஸ்டூடெண்டா? நாங்க நம்பவே முடியாது, நீங்க மாணவரே கிடையாது, நீங்க அர்பன் நக்சல், ப்ரூஃப் செய்யுங்கள் நீங்க மாணவரா இல்லையா என்று. விவசாயியா? நீங்க காலிஸ்தானி, ப்ரூஃப் தட் யூ ஆர் அ ஃபார்மர், யூ ஆர் அ விவசாயி. NGO, வெளிநாட்டு ஏஜென்ட்ஸ்கள், நீதிபதி, அரசு விரோதிகள். கேள்வி கேட்டால் நீங்க நாட்டுக்கு எதிராக தேச துரோக செயலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நீங்க விமர்சித்தால் நீங்க தவறு செய்கிறீர்கள், குற்றவாளிகள். நீங்க டேட்டாவை கேட்டால் இந்த நாட்டிற்கே எதிரான நபர்கள், அரசாங்கத்திற்கே எதிரான நபர்கள். நீங்க வரலாற்றை பிரட்டி போட்டு காட்டினீர்கள்னா, உண்மை எடுத்து காட்டினீர்கள்னா வரலாற்றையே நாங்க மாற்றி விடுவோம். இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே, ஜனவரி 26ஆம் தேதி. சம்விதான், கான்ஸ்டிடியூஷனை பற்றி கேட்டீர்கள்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு தேவையே இல்லை, அதை நாங்க மதிப்பதே இல்லை. சரி, இந்த நாட்டை பற்றி கேட்போம். நாடு BJP தான் நாடு, நரேந்திர மோடி தான் நாடு. லோக்தந்திரனா என்ன? லோக்தந்திர ஜனநாயகம் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. வேற என்ன வேணும்? நீங்க மோடியின் பக்தராக இருந்தால் மட்டும்தான், BJPயின் தொண்டராக இருந்தால் மட்டும்தான் நீங்க
அந்த பக்தராக இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் உயிர் வாழ முடியும் என்கிற ஒரு விஷயத்தை இந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுகிறது. கங்கா எக்ஸ்பிரஸ் வே விலை 17,000 கோடி ரூபாய். அடுத்த 30 ஆண்டுகள், டு பி வெரி ப்ரிசைஸ்ட், 17,085 கோடி ரூபாய் செலவு. அடுத்த 30 ஆண்டுகளில் எந்த அளவில் டோல் கலெக்ஷன் நடக்க போகிறது? மொத்த ரோடோடைய நீளம் 500 சொச்சம் கிலோமீட்டர். அதில் 464 கிலோமீட்டர் ஒரு கம்பெனி ஒரு நபருக்கு எப்படி போனது? 80% இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒரு நபருக்கு போனது? இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் என்று இதை எடுத்து காட்டினார்கள். இந்த மேரட் டு பிரயாக்ராஜ் போகக்கூடிய இந்த நேரம் 12 மணி நேரமாக இருக்கிறது. இப்போ 6 மணி நேரமாக குறைந்துவிடும். ஒட்டுமொத்த ப்ராஜெக்டுக்கான காஸ்டிங் எவ்வளோ? 36,230 கோடி ரூபாய், அனைத்துமே சேர்த்து. இது எல்லாமே அரசாங்கத்துடைய செலவுகள். ஓகே, 3 கம்பெனிகள் பிட் போட்டது இந்த ப்ராஜெக்டுக்காக. அந்த 3 கம்பெனிகளில் ஒரு கம்பெனிக்கு 80%, ஒரு கம்பெனிக்கு மீதம் இருக்கக்கூடிய 20% ப்ராஜெக்டும் கிடைத்திருக்கிறது. அதாவது கண் துடைப்பு மட்டும்தான். மொத்த ப்ராஜெக்டோடைய நீளம் 594 கிலோமீட்டர். அதிலிருந்து ஒரு கம்பெனிக்கு கிடைத்த நீளம் 464 கிலோமீட்டர். எந்த கம்பெனி அது? அடானி. வேற யாருக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடைக்காது. 80% ஒட்டுமொத்த கங்கா எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருந்து அடானிக்கு கிடைத்த ப்ராஜெக்ட் 80%. லோன் எவ்வளோ? 10,238 கோடி ரூபாய். இவ்வளவு பெரிய தொகை யார் கொடுப்பார்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கே. சிங்கிள் ஹேண்டட்லி SBI இந்த பணத்தை அடானிக்கு கொடுத்து விட்டது. சரி, இந்த ஒட்டுமொத்த கேம் பிளானை இதற்கு மேல் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு வருடந்தோறும் அடானியுடைய கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். நவம்பர் 2021 ஆண்டு உத்தரப்பிரதேஷ் எக்ஸ்பிரஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வருகிறார்கள். கங்கா எக்ஸ்பிரஸ் ஹைவே. த லென்த் இஸ் 594 கிலோமீட்டர். இதை 4 குரூப்பாக பிரித்தார்கள். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அண்ட் குரூப் 5. 12 பேக்கேஜஸ், 4 குரூப்ஸ்கள். இதுல பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு பேக்கேஜ்லயுமே 12 பேக்கேஜ்ல ஒவ்வொரு பேக்கேஜ்லயுமே 3 பேக்கேஜஸ்கள் இருந்திருக்கிறது. 3 கம்பெனிகள் இந்த பிடிங்கில் கலந்து கொண்ட கம்பெனிகள் அடானி என்டர்பிரைசஸ், IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் அசோகா பில்ட்கான். குரூப் 1 மேரட் டு அம்ரோஹா 129.7 கிலோமீட்டர். IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லிமிடெட் இருக்கு கிடைக்கிறது 1,782 கோடி ரூபாய். நீங்க இதை கட்டுங்க. குரூப் 2 which is 151.7 கிலோமீட்டர்ஸ் அடானி நிறுவனத்திற்கு கிடைக்கிறது. விலை 1,950 கோடி ரூபாய். VGF அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த வேரியபிள், அந்த பணம் தொகை. குரூப் 3 ஹர்தோய் டு உன்னாவ் 155.7 கிலோமீட்டர்ஸ் வான் பை அடானி. எக்ஸ்பிரஸ் ஹைவே கட்டுவதற்காக ஆகக்கூடிய செலவு 2,192 கோடி ரூபாய். குரூப் 4 உன்னாவ் டு பிரயாக்ராஜ் 156.9 கிலோமீட்டர் அடானிக்கு போய் சேர்ந்தது 2,099. அப்போ மொத்த ப்ராஜெக்ட்ல இருந்து 464 கிலோமீட்டர் ஒரே கம்பெனியான அடானிக்கு போய் சேர்கிறது. அதாவது 80% ஆஃப் த டோட்டல் ப்ராஜெக்ட். இப்போ இதற்கு மேல இந்த ஒட்டுமொத்த கேமை புரிந்து கொள்ளுங்கள். VGF தொடக்கத்திலே நான் கூறிய அதே VGFனா அரசாங்கம் தன்னுடைய ப்ராஜெக்ட்காக பிரைவேட் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகை. அடானி took 6,246 crore from VGF வழியாக அடானிக்கு கிடைத்தது 6,264 கோடி ரூபாய். ஓகே, இந்த மொத்த ப்ராஜெக்ட்கான ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ, உண்மையான விலை எவ்வளோ? ஏன்னா நான் காட்டின பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது எல்லாத்தையுமே சேர்த்தீர்கள்னா this comes around 6,246 crores. Okay, actual cost was 17,085 crore rupees. இந்த விலை அடானி என்டர்பிரைசஸ் தன்னுடைய பிரஸ் ரிலீஸ்லேயே டிசம்பர் 20 2021 வெளிவிட்டிருக்கிறார்கள். அப்போ எப்படி இவ்வளோ பெரிய பணம்
இங்கே போகிறது, எப்படி இந்த ஒட்டுமொத்த கேமை இவர்கள் பிளான் செய்கிறார்கள் அதை நீங்கள் பாருங்கள். அடானி ஈக்விட்டி, அடானியோடைய சொந்த பணம் 6826 கோடி ரூபாயாம். அடானி வாங்கிய அந்த கடன், எஸ்பிஐ இருந்து வாங்கிய கடன் 10,238 கோடி ரூபாய். அரசாங்கம் அடானிக்கு கிராண்ட் செய்த தொகை 6,246 கோடி ரூபாய். சரியா? இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அடானி நிறுவனத்திற்கு கொடுத்த அந்த கடனுக்காக வெறும் 7% இன்ட்ரெஸ்டை வாங்குவார்களாம். அடுத்த 30 ஆண்டுகளுக்கான மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேப்பையும் போட்டு விட்டார்கள். Is this normal? No, it is not normal. It is exponentially preferential treatment. ஒரு தனிப்பட்ட கம்பெனி, ஒரு தனிப்பட்ட நபருக்காக பாரபட்சமாக ஒரு கம்பெனி, ஒரு நாட்டு அரசாங்கம் செயல்படும்படிதான் இருக்கிறது. இந்த ரியல் கேமை நீங்க பார்த்தீர்கள்னா, அடானி வான் த கான்ட்ராக்ட். இதற்கு மேல அடானி தான் இந்த ரோடை போட்டிருக்கணும், நீங்க அப்படிதான் நினைத்திருப்பீர்கள். இவ்வளோ அடானிக்காக இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நரேந்திர மோடி, அப்ப அவருக்கு தானே போய் சேரணும்? கிடையாது. ஜூன் 2022 ஆண்டு இந்த டெண்டர் கிடைத்த 6வது மாதம் அடானி ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுகிறார். என்ன அனௌன்ஸ்மெண்ட்? குரூப் 2 பதாயூ டு ஹர்தோய் 151.7 கிலோமீட்டர். இந்த கான்ட்ராக்டை சப் கான்ட்ராக்டாக அடானியிடம் HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங்க்கு கொடுக்கிறது 4,971 கோடி ரூபாய்க்கு. குரூப் 4க்கான ப்ராஜெக்ட் உன்னாவ் டு பிரயாக்ராஜ் 156.9 கிலோமீட்டருக்கான இந்த ப்ராஜெக்டை அடானி சப் கான்ட்ராக்ட் கொடுக்கிறார். யாருக்கு? ஐடிடி செமெண்டேஷன். இந்த 2 கம்பெனிகளுக்குமே அடானியிடம் அடுத்தடுத்து சப் கான்ட்ராக்டாக கொடுக்கிறது. ஸ்வராஜ் magazine published this report in 2002, 8th of June. Adani built actually nothing. Adani எதுவுமே பில்ட் செய்யவில்லை. அடுத்து சப் கான்ட்ராக்ட்கள் வழியாக குரூப் 4, குரூப் 2 என்று பிரித்து கொடுத்து விட்டார். இந்த 2 இடத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா, அடானி எவ்வளவுக்கு இந்த பிட்டை எடுத்தார்? 5,500 6,000 கோடி ரூபாய்க்கான பிட்டை எடுத்திருக்கிறார் அடானி. இப்போ குரூப் 2 எடுத்துக்கினீர்கள்னா கூட 5,500 6,000 கோடி ரூபாய்க்கான இந்த ப்ராஜெக்ட்ல அடானி HG இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவர்களுக்கு கொடுத்த தொகை எவ்வளோ? 4,971 கோடி ரூபாய். அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்குமே அடானிக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 500-1000 கோடி ரூபாய். He didn't do anything. நடுவில் உட்காந்துட்டு பணம் பார்க்கக்கூடிய வேலை மட்டும்தான் பார்த்திருக்கிறார். ஆனால் this is not the real money is or the real game is. அடுத்த 30 ஆண்டுகளுக்காக DBFOT மாடல் வழியாக, அதாவது first you design, then you build, then you finance, then you operate and then you transfer. டிசைன் பண்றீங்க, அதை நீங்க கட்டமைக்கிறீங்க, அதற்கான ஃபண்ட்ஸை நீங்க கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அதை நீங்க ஆப்ரேட் பண்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க அரசாங்கத்திற்கு திருப்பி கொடுக்குறீங்க. இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸில் 30 ஆண்டுகள் பிடிக்கும் என்று கூறுகிறார்கள். உதாரணத்திற்கு யூபியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி, அவர்கள் வாங்கக்கூடிய விலை நீங்க பார்த்தீர்கள்னா 2XL, அதாவது கார் எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா 1 வே இஸ் 900 rupees. இந்த எக்ஸ்பிரஸ் வேல நீங்க போகணும்னா 900 ரூபாய். போயிட்டு அன்னைக்கே திரும்பி வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா 1,350 ரூபாய். மாதந்தோறும் நீங்க போகணும், பயணிக்கணும். அப்போ 30,000 ரூபாய் ஒரு காருக்கு. அதே மாதிரி 7XL ட்ரக், பஸ், இதெல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா ஒன் சைடு சிங்கிள் வே இட் இஸ் 3,000 to 4,000 rupees. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10,000 வாகனங்கள் இந்த ரோட்டை பயணிக்கிறது என்று நீங்க பாருங்கள். 10,000 வாகனம் என்றால் ஒரு மினிமம் ஆவரேஜ் 1,500 rupees பர் கார் வச்சுக்குவோம். டெய்லி கலெக்ஷன் 1.5 crore, 1,50,00,000 ரூபாய் ஒவ்வொரு நாள். மாதத்திற்கு 45 கோடி ரூபாய், வருடத்திற்கு 540 கோடி ரூபாய். இது இப்போ இல்லை பிரைசிங். வருஷம் ஒரு 10-15% டோல் டாக்ஸ் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, நீங்க அடானியோடைய ஒரு வருடத்திற்கான வருமானம் 1,500 2,000 கோடி ரூபாய். இன்னைக்கு 500 கோடினா 10 வருஷம் கழிச்சு 2,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு. 20 வருஷம் கழிச்சு அது இன்னும் அதிகரிக்கும், 3,000 4,000 கோடி ரூபாய். இது ஒரு உதாரணம் மட்டும்தான். ஆனால் இந்த இடத்துல 30 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த டோல் பிளாசா வழியாக அடானி சம்பாதிக்கக்கூடிய தொகை எவ்வளோ? 50,000 70,000 கோடி ரூபாய். அடானியோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? அல்ல அடானிக்கு கிடைத்த ஷேர் எவ்வளோ?
464 கிலோமீட்டர், அதாவது இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்ல இருந்து 80% அடானிக்கு. அப்போ வரக்கூடிய 70,000 கோடி ரூபாயிலிருந்து அடானி கையில் வரக்கூடிய வருமானம் 40,000 56,000 கோடி ரூபாய். இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 17,085 கோடி ரூபாய். தன் சட்டை பையிலிருந்து போட்டாரா? கிடையாது, வெறும் 6,000 கோடி ரூபாய். அதுவும் வேறொரு கான்ட்ராக்டருக்கு கொடுத்து அங்கிருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி இவர் ஒரு 1,000 கோடி ரூபாய் பணம் பார்த்து விட்டார் முதல் நாள்ல இருந்து. லேண்ட் டெவலப்மெண்ட் என்கிற பேர்ல, இண்டஸ்ட்ரியல் பார்க்குங்கிற பேர்ல தனியாக வரக்கூடிய வருமானம் அது வேற. மேரட் இண்டஸ்ட்ரியல் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு அருகே இருக்கக்கூடிய இடங்களில் இண்டஸ்ட்ரியல் சிட்டி கட்டப்படுகிறது, ஃபார்மா பார்க் வருகிறது, டெக்ஸ்டைல் பார்க் வருகிறது, ஐடி பார்க் வருகிறது. படௌன், ஹர்தோய், உன்னாவ் இந்த 3 இடங்கள்ல 6 ஏர்போர்ட் இந்த இடத்தில் வருவதாக இன்னொரு கணக்கையும் காட்டுகிறார். அதாவது அடுத்த 30 ஆண்டுகளில் சுத்தி பத்தி இருக்கக்கூடிய நிலங்களை வைத்து வரக்கூடிய வருமானம் அது வேற. இப்போ இன்னொரு கேம் பிளானை பாருங்கள். 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேயோடைய ரூட் கூட போடப்படவில்லை. இதை பத்தி எந்த விதமான தகவலும் வெளிவரவில்லை. ஒரு சில ஷெல் கம்பெனிஸ், அதாவது அட்ரஸே இல்லாத போலி கம்பெனிகள் அருகே இருக்கக்கூடிய ஏராளமான நிலங்களை வாங்க தொடங்குகிறார்கள். இந்த இடங்கள் என்ன? இப்போ ப்ரொஜெக்டடாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் நிலங்கள், ஐடி பார்க், இண்டஸ்ட்ரியல் பார்க் வரப்போகக்கூடிய அனைத்து இடங்களுமே அந்த ப்ரொஜெக்டட் இடங்கள். யார் இந்த ஷெல் கம்பெனிஸ்? யார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்தார்கள்? அனைத்து கம்பெனிகளுமே அடானி குரூப்புடன் தொடர்பில் இருக்கக்கூடிய கம்பெனிகள். இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் ஆன் கார்ப்பரேட் லேண்ட் அக்வசைசேஷன் பேட்டர்ன், இது ரெகுலராக இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பேட்டர்னாக இருக்கிறது. லேண்ட் ப்ரைஸஸ் அடுத்த ஒரு 10 வருஷத்துல 10லிருந்து 15 மடங்கு அதிகரிக்கும். இந்த லாபம் யாருக்கு? அடானியுடைய லாஜிஸ்டிக் கம்பெனிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம். இந்த பேட்டர்ன் எப்படி தொடங்கியது அதையும் நீங்க பாருங்கள். 2019ஆம் ஆண்டு யோகி ஆதித்யநாத் இந்த ப்ராஜெக்டை வெளிக்கொண்டு வருகிறார். அக்டோபர் 2021ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் இதற்கான அப்ரூவலை கொடுக்கிறார். டெண்டர் ப்ராசஸ் தொடங்குகிறது. டிசம்பர் 2021ஆம் ஆண்டு அடானிக்கு 80% இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. டிசம்பர் 2021ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேவுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை எடுத்து வைக்கிறார். ஷாஜஹானாப்பூர்ல இந்த செரிமனி நடக்கிறது. மார்ச் 2022ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேஷ் அசெம்பிளி எலெக்ஷன், பிஜேபிக்கு ஒரு லேண்ட்ஸ்லைட் வெற்றி கிடைக்கிறது. ஏப்ரல் 2022ஆம் ஆண்டு கன்ஸ்ட்ரக்ஷனை தொடங்குகிறார்கள். 2024ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன், பிஜேபி இந்த இடத்தை வெற்றி பெறவில்லை என்றால் கூட பிஜேபி ஒரு அளவில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை உத்தரப்பிரதேசத்தில் எடுத்து வைக்கிறது. 12 டிஸ்ட்ரிக்ட் பூர்வாஞ்சல் ஏரியாவில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டி, பிஎஸ்பி இவர்கள் கையில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே எங்கு ஷிஃப்ட் ஆகிறது? பிஜேபியுடைய கோட்டையாக மாறுகிறது. இந்த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட் தே சோல்ட் திஸ் ஐடியா. In 2022 பிஜேபி won 9 of them. 12 இடங்கள்ல 9 இடங்கள் சமாஜ்வாதி பார்ட்டி மற்றும் பிஎஸ்பி கையில் இருக்கக்கூடிய இந்த சீட்டுகள் பிஜேபி கையில் ஷிஃப்ட் ஆகிறது. அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் which is ADR அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 5 டாப் எக்ஸ்பிரஸ்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள் பிஜேபிக்கு 2019ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரை மிக பெரிய அமௌண்ட்டை நிதியாக கொடுத்திருக்கிறார்கள், டொனேஷனாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த அனைத்து கம்பெனிகளுக்குமே பெரிய பெரிய ரோட் கான்ட்ராக்ட், ரோட் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. அடானி குரூப் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கான பாண்ட்ஸ்களை வாங்கினார்கள்? அனைத்துமே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிறது. இட்ஸ் நாட் அபவுட் கங்கா எக்ஸ்பிரஸ் ஹைவே மட்டுமே. இதே போன்ற சம்ருத்தி மகாமார்க் மகாராஷ்டிராவில் ஐஆர்பி மற்றும் அடானி நிறுவனத்திற்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைத்தது. டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே, அடானி கம்பெனிஸ், பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ், சிமிலர் லேண்ட் டீல்ஸ் எல்லாமே எப்படி இது போன்ற லேண்ட் மாஃபியாஸ் கார்பரேட் நபர்களுக்கு போய் சேர்க்கிறது என்கிற இந்த கம்பெனி. ஏர்போர்ட் லக்னோ, அஹமதாபாத், மும்பை எப்படி இவர்களுக்கு அனைத்துமே ஒரே நபருக்கு அடுத்தடுத்தாக போய் கிடைக்கிறது என்கிற இந்த கேள்வி.
கவர்மெண்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவே அனௌன்ஸ் செய்கிறார்கள். அந்த இடத்துல லேண்ட் அக்விசேஷன் செய்யப்படுகிறது. குறைந்த விலையில் இந்த ஒட்டுமொத்த லேண்டையும் இவர்கள் வாங்குகிறார்கள். PSU பேங்க் அதற்கான லோனை கொடுக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நஷ்டமடையக்கூடிய நபர்கள் யார்? இதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஷஹஜானாபூர், ஹர்தோய், உன்னாவ், ராய்பரேலி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள் யாருக்கு பெனிஃபிட்? அடானி போன்ற நபர்களுக்கு பெனிஃபிட். ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் 2013 இந்த காம்பன்சேஷனை பற்றி அவர்கள் எழுதும்போது உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை மிரட்டி வாலண்டரி பர்ச்சேஸ் என்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது விவசாயிகளிடம் போய் நீங்க தானாகவே வித்தீர்கள்னா உங்களுக்கு ஒரு தொகை கிடைச்சிடும், இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய நிலத்தையும் இழந்து விடுவீர்கள், உங்களுக்கு எந்த விதமான வருமானமும் கிடைக்காது. ஆனால் இந்த எக்விசிஷன் பில்லை பற்றி நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு 1000 ரூபாய் ஒரு குழி வித்துட்டு இருந்துச்சுன்னா அதை விட 4 மடங்கு அதிகமான விலைக்கு அரசாங்கம் அதை எக்வயர் செய்ய வேண்டும். அதாவது 1000 ரூபாய் இன்னைக்கு விற்கிதுன்னா 4000 ரூபாய்க்கு நீங்க வாங்கணும். இங்க என்ன நடக்கிறது? 2021-22ஆம் ஆண்டு ஃபர்டைல் லேண்ட், அதாவது விளையும் பூமியை, அக்ரிகல்ச்சர் லேண்டை இது போன்ற லேண்ட் மாஃபியாக்கள் வெறும் 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வாங்கியிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் மார்க்கெட் விலை எவ்வளோ? 2000 2500 ரூபாய் பர் ஸ்கொயர் மீட்டர். விவசாயிகளை மிரட்டி கையில வர்றதை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இதுவும் கிடைக்காது. அடுத்த ஒரு சில மாதங்களே நீங்க பார்த்தீர்கள்னா இந்த விலை 4-5 மடங்கு, 8000 10,000 ரூபாய் இன்னைக்கு பர் ஸ்கொயர் மீட்டர் வித்து கொண்டிருக்கிறது. அனைத்துமே மிரட்டி விவசாயிகளை அழித்து இந்த நிலங்களை அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். பல RTI ஃபைல் செய்யப்பட்டது, எதற்குமே பதில் கிடைக்கவில்லை. பதில் என்ன? இன்ஃபர்மேஷன் நாட் அவைலபிள் இன் பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட். கமர்ஷியல் சென்சிட்டிவிட்டி இங்கே இருக்கு, அதனால இதை பற்றி நாங்க பதில் கொடுக்க முடியாது. மக்களுடைய பணம் 36,230 கோடி ரூபாய் அந்த நிலங்களை வாங்குவதற்காக. பப்ளிக் லேண்ட் 6,556 ஹெக்டேர், பப்ளிக் ரோடு 594 கிலோமீட்டர், அக்கௌண்டபிலிட்டி 0. எத்தனை மீடியா ஹவுசஸ்கள் இந்த கேள்வி கேட்டார்கள், எத்தனை எதிர்கட்சிகள் இந்த கேள்விகளை கேட்டார்கள். அப்போ இது இல்லீகலா? எல்லாமே லீகல் வழியாக தான், எதுவுமே இல்லீகலாக நடக்கவே இல்லை. உண்மையான பிக்சர் என்ன? டெய்லி டிராபிக் அடுத்த 10 வருஷத்துல 2026 2030ஆம் ஆண்டிற்குள் டெய்லி டிராபிக் 15,000 20,000 வாகனங்கள் இந்த ரோட்டை பயன்படுத்த போறார்கள். டோல் கலெக்ஷன் வழியாக மட்டுமே ஒரு வருடத்திற்கு அடானிக்கு போகக்கூடிய தொகை 800 1000 கோடி ரூபாய். 2031 35ஆம் ஆண்டு வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஃபிளரிஷ் ஆகும், லேண்ட் பிரைஸ் 20-30% அதிகரிக்கும். இது மட்டுமல்ல, 2047ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து 100வது ஆண்டை நாம் கொண்டாடும் போது அடானிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருட வருமானம் 3000-4000 கோடி ரூபாய் இந்த டோல் கலெக்ஷன் வழியாக மட்டுமே. அப்போ வரக்கூடிய வருமானம் எவ்வளோ? இவர்கள் செலவு செய்தது எவ்வளோ? ROI 300 to 400 times just by collecting tax. Return எவ்வளோ? 70,000 கோடி ரூபாய். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? எதுவுமே கிடையாது. There is no investment. Everything from the government. யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே, ஆக்ரா லக்னோ எக்ஸ்பிரஸ், அனைத்து ப்ராஜெக்ட்ஸ்களுமே இதே முறையில் தான் ஏமாற்றப்பட்டு மக்களுடைய பணத்தை இவர்கள் சூறையாடக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அனைத்துமே ஒரே விதமான ஃபார்முலா மட்டுமே. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை மிக ஆழமாக பாருங்கள். இந்த கேள்வியை உங்களுடைய ரெப்ரசன்டேஷனிடம் கேளுங்கள். ஒரு ரோட் ப்ராஜெக்ட் கிடைக்கும் போது, ரோட் கான்ட்ராக்ட் கிடைக்கும் போது RTI போடுங்கள், அரசாங்கத்திடம் கேள்வி கேளுங்கள். எல்லாமே லீகலைஸ் வழியாக. நாளைக்கு எங்கள் மீது ஒரு வழக்கு போடலாம். எப்படி நீங்க இந்த கேள்வி கேட்டீர்கள்? புந்தேல்கண்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவே, கோரக்பூர் லிங்க் எக்ஸ்பிரஸ், டெல்லி தேராதூன் எக்ஸ்பிரஸ், இங்கே 8 வழி சாலை கட்ட பார்த்தார்கள், அதுவும் இதே போன்றுதான். ஏழை மக்களுடைய நிலங்களை அபகரித்து இது போன்ற அடானி அம்பானி போன்ற நபர்கள் கொடுப்பது. இந்த அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு அமைதியாக அடானி இருந்தால் கூட
வருடந்தோறும் அடானியோடைய லேண்ட் பிரைஸ், சொத்து மதிப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அடானி இல்லை என்றால் அரசாங்கத்தால் இது போன்ற ப்ராஜெக்ட்களை நடத்த முடியாமல் போய்விடும். அந்த அளவில் நெருக்கமாக அடானி இந்த ஒட்டுமொத்த நாட்டை வசப்படுத்தி விட்டார். அடானிக்கு பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் யாருடையது? சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நரேந்திர மோடி பம்முவதற்கான காரணம் ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சைனா. நரேந்திர மோடி பயப்படுவதற்கான காரணம் அடானி கையில் சிக்கி போனதுதான். அடானி இன்னைக்கு நரேந்திர மோடியை ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த பிஜேபியை ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த நாட்டை வசப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கேட்க யாருக்குமே திராணி கிடையாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.